ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களோட த்ரீ டி மாடல் இமேஜை எப்படி உருவாக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தரப்போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்க வேண்டிய மெத்தடில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கிற உங்களோட ஃபோட்டோவை இமேஜாக மாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட்டோட பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி தான். இந்த ஜெமினி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து உங்களோட ஃபோட்டோவை கேரக்டர் வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இந்த சர்ச் பாரில் ஜெமினி வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெமினி டூலோட ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட் வந்து ஃபஸ்ட்லேயே வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் நமக்கு வந்து இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாருங்கள், இதுதான் வந்து டூலோட இந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸு. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் போய்ட்டு நம்ம வந்து நம்மளோட இமேஜை போட்டு அதுக்கு இமேஜாக வந்து மாற்ற போகிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சாட் பாக்ஸில் இந்த ப்ளஸ் சிம்பிள் போட ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ண பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்லோட் ஃபைல்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் வரும். இதில் போய்ட்டு நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோவை இமேஜாக மாற்ற போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து நான் கொடுக்குற ப்ராம்ப்டை நான் இதில் டைப் பண்ணுற ப்ராம்ப்டை அப்படியே போட்டு நீங்கள் வந்து இமேஜாக மாற்றிக்கலாம். நான் வந்து இப்போ இது சாம்பிள் வீடியோங்கிறதால உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்ச பாலானனோட கேபி பாலானனோட ஃபோட்டோவே இமேஜாக வந்து மாற்றி காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த அப்லோட் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ அந்த ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு நான் வந்து இப்போ இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த நான் வந்து எந்த ஃபோட்டோ வந்து இமேஜாக மாற்ற போகிறனோ அந்த இமேஜ் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் எந்த ஃபோட்டோ வந்து இமேஜாக மாற்ற போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதில் வந்து ஒரு ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த ப்ராம்ப்டை நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயுமே தரேன். ஸோ இதே மாதிரி வந்து காப்பி பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாட் பாக்ஸில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா இன்டர் ஆப்ஷனு, இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஃபோட்டோ இமேஜாக அந்த பொம்மை மாதிரி கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆனது இந்த ஃபோட்டோ வந்து இமேஜாக மாறிடும். நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. மோஸ்ட்லி வந்து சீக்கிரமாக நடந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த ஃபோட்டோ வந்து இமேஜாக மாறிட்டு இல்லை நம்ம கொடுத்த ப்ராம்ப்டையுமே நீங்கள் ஒரு வாட்டி வந்து படித்து பாருங்கள். ஒன்றும் இல்லை, கிரியேட் 1/7 ஸ்கேல் கமர்ஷியல் நீங்கள் படித்தவங்களுக்கு தெரியும். இதில் சொன்ன மாதிரி நம்ம இந்த ப்ராம்ப்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொம்மையாக ஒரு இமேஜாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வந்து நிறைய இமேஜெலாம் உருவாக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையவே ட்ரெண்டிங்கில் வந்து இமேஜெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி உருவாக்கலாங்கிறது நம்மளோட சேனல் வந்து நம்ம கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ அப்லோட இமேஜ் வந்து உருவாகிட்டுருக்கு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் வந்து உருவாகிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்த ஃபோட்டோவை அப்படியே வந்து இமேஜாக நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நமக்கு உருவாக்கி தந்துடுது. இதை வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஜூம் பண்ணி பாருங்கள். அழகாக வந்து நம்ம கொடுத்த அதே ஃபோட்டோவை அதே மாதிரி போஸ்ட்டில் அழகாக இப்போ பாருங்கள் ஒரு ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க மாதிரி அசலாக ஒரு ஃபோட்டோ வந்து உருவாக்கி தந்துட்டு. ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் வந்து இமேஜாக வந்து உருவாக்கிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அழகாக பாலானன் வந்து ஒரு ஒரு டாய் மாதிரி உருவாக்கிட்டு அதேமாதிரி பேக்ரவுண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை பார்த்திங்கன்னா புக்கு மாதிரிலாம் வந்துருக்கு, கூலுக்கு இந்த மாதிரிலாம். ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோவே இமேஜை வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ண இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன்லோடு சிம்பிள் வந்து ரைட் சைடு டாப்பில் டவுன்லோட் சிம்பிள் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகி உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆயிடும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ சொன்ன மாதிரி தான் நீங்களும் வந்து இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவை இமேஜாக வந்து உருவாக்கிக்க முடியும். ரொம்ப ஃப்ரீ தான், ஈஸியாகவும் உருவாக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் நமக்கு வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் தான் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.